సర్వలోకాధిప నమస్కారం, సర్వ సృష్టిగణే నమస్కారం, సర్వలోకాధిప నమస్కారం, సర్వ సృష్టిగణే నమస్కారం. தரைக்கடலோ ஏவாய் சகலமும் படைத்த, தரைக்கடலோ ஏவாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தயவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க, தரணியில் மானுட உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா. நித்ய த்ரியேகா நமஸ்காரம், நித்ய த்ரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிபா சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நம்புறீங்களா? பயப்படாமல் தப்பு செஞ்சோம், ஆனால் நீங்கள் பயப்படுறபடிக்கு ஆண்டவர் உங்களை மன்னித்து இந்த புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? பயப்படாதபடிக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோம், ஆனால் நீங்கள் பயப்படும்படிக்கா இந்த சபையில் வைத்து கர்த்தர் உங்களை மன்னித்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அடித்தார்னு பயத்தில் இல்லை, அடிச்சிட்டாரே அப்படின்னு பயத்தில் இல்லை, மன்னிச்சிட்டாருன்ற பயத்தில் நம்ம இந்த சபையை விட்டு வெளியே போகிறோம். அல்லேலூயா. என் பாவங்களை, என் குற்றங்களை, என் தவறுகளை, என் மீறுதல்களை எல்லாவற்றையும் என் கர்த்தர் மன்னித்தார்ன்ற பயத்தில் வெளியே போகிறோம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சங்கீதம் 134 சொல்கிறாரு. அவருக்கு பயப்படுறபடிக்கு அவருக்கு மன்னிப்பு உண்டான். சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவரே நிறையா பாவம் பண்ணிட்டேன், நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன், நிறையா போராட்டம், ஆண்டவரோட குட் புக்ஸ்லேருந்து என் பேர் எழுதலேன். இல்லை, என்னுடைய புத்தகத்தில் இன்னும் உன் பேர் எழுதியிருக்கிறது என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். அவருடைய புத்தகத்தில் உங்கள் பேர் எழுதியிருக்கிறது. உன் மனசுக்குள்ளே போட்டு கண்டதையும் போட்டு உலட்டிக்காத, மனசை அதை ஒரு சாக்கடை மாதிரி ஆக்கிக்காத. ஒன்றுமே இல்லை, நீ இன்னுமா என்னோட கரத்திற்குள்ளாக இருக்கிறாய். என் புத்தகத்தில் உன் பேர் எழுதியிருக்கிற, அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதியிருக்கிறது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் எம்மட்டும் காத்து வந்தவர் இனிமேலும் காக்க போகிறதற்காக நன்றி செலுத்துவோம். எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். இருந்தபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் பெருகி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ, சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு ஒரு இரும்பு கட்டி இருந்துச்சான், ஒரு தங்க கட்டி ஒன்று இருந்துச்சான், ஒரு இரும்பு கட்டி இருந்துச்சான். அதை ஷேப் பண்ணுறதுக்காக அதை சுத்தியெல்லாம் அடித்தாங்களாம். தங்க கட்டி அடிக்கும் போது சத்தம் கொஞ்சமாக இருந்துச்சான், இரும்பு கட்டி அடிக்கும் போது அது சத்தம் வேகமாக இருந்துச்சான். அந்த தங்க கட்டி அடிச்சுட்டு 2-3 அடி வாங்கினோன்னு கேட்டுச்சான். என்ன அடிக்கிறாங்க, நான் சத்தம் மெதுவாக தானே கத்துறேன், நீ ஏன் அவ்வளோ வேகமாக கத்துறேன்? அது திரும்பி பார்த்துச்சான். வேகமாக பார்த்துட்டு, ஒன்று அடிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாது, அதனால உன் சத்தம் மெதுவாக இருக்குது. என்ன அடிக்கிறது என் குடும்பத்தை சேர்ந்தவங்களே என்ன அடிக்கிறாங்க, அதனால் எனக்கு அதை தாங்க முடியலன்னு சொல்லிச்சான். நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் நிறையா பேர், நம்ம உறவினர்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க நம்ம பின்னாடி குத்தும் போது தான் அந்த வேதனையோட வலி உச்சத்தை தெரியும். குடும்பத்தாரே யாருக்கு? ஆமாம், ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். இம்மட்டும் உங்களை காத்து வந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் உங்களை காத்து நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் 31 நாட்கள் சொல்லி பாருங்களேன். 6 மாதத்தை 5 மாதத்தை முடித்து 6வது மாதத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா பிரச்சனை, எத்தனை பிரச்சனை இல்லாத மனுஷங்க இருக்காங்களா உலகத்தில்? இல்லை,
எல்லாத்தையும் கடந்து வர, எல்லாத்தையும் தாண்ட கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்ம நீ சுகிச்சிரு மகனே, நான் இருக்கிற எல்லாவற்றையும் நீ அனுபவம் கொடுத்த எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் நீ அனுபவிக்க தான் கொடுத்துருக்குறேன். அதனால் எல்லாத்தையும் முதல்ல அனுபவி. நான் மறுபடியும் உனக்கு கொடுப்பேன். நான் எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுப்பேன். எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாதன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். நான் சொன்னேன், அதை செய்து முடிப்பேன். நான் சொன்னேன், உனக்கிட்ட செஞ்சு முடிச்சே தீருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். எந்த ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் அவர் பாதத்தில் வச்சுட்டு அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்க. அவர் கிருபை தான் இப்போ வரைக்கும் நம்மளை தாங்கிட்டு இருக்கா. ஹல்லேலூயா. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் நீ உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. யார் கிருபை தாங்குது? சீமோன் பேதுரு நைட்டு முழுக்க வலையை போட்டு ஒன்றும் கிடைக்கல. திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டார். அவர் ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு? படவை கொஞ்சம் தள்ளு. நம்மளை அந்த என்ன சொல்லியிருப்போம்? நானே நைட்டு முழுக்க பாடுபட்டு ஒன்றும் கிடைக்காம வந்து உட்காந்துருக்கேன், படகை தள்ளு இல்லைன்னுட்டு அப்படின்னு சொல்லியிருப்போமா இல்லையா? ஆனால் அவர் ஒன்றும் சொல்ல. படகை தள்ளிட்டு மறுபடியும் உட்காந்துருக்காரு. இப்படி ஏறி பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாரு? எல்லாம் போனதுக்கப்புறம் படகை ஆழத்துக்கு கொண்டு போன்றார். கொண்டு போனோம். ஆழத்துக்கு கொண்டு போன இடத்துல என்ன கிடச்சிச்சு? மீன் கிடச்சி. வலைகள் கிளியத்தக்கதாய், படகுகள் அமிழத்தக்கதாய். பக்கத்தில் இருந்த அந்த நட்பு சுருவ வட்டாரங்கள்லாம் அவனோட நட்புகள்லாம் பார்த்து பொறாமைப்படத்தக்கதாய் அப்படி வலைகள் கிளியத்தக்கதாக அவ்வளோ மீன் கிடைக்கிது. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? முறைப்படி என்னங்க நீங்கள் தள்ள தானே சொன்னீங்க, இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறீங்க? மறுபடியும் நடுக்கடலுக்கு போக சொல்கிறீங்க. நைட்டு முழுக்க நான் நடுக்கடலில் போய் ஒன்றுமே கிடைக்காம தானே நான் திருப்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அந்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது.
படகுகள் அமிழத்தக்கதாய் மீன்களை பிடித்தான்னு சொல்லுது. படகுகள் அமிழத்தக்கதாய் நிறைந்து கிழிஞ்சு வலைகள் கிழியத்தக்கதாய் மீன்களை பிடித்தான்னு சொல்லுது. அதே போல் நீங்கள் அங்கே அந்த கரையில் 2 படகு இருந்தது. அதில் சீமோன் பேதுருவோட படகு தான் இயேசுவுக்கு அவைலபிளாக இருந்தது. அல்லேலூயா. அந்த 2 படகுல சீமோன் பேதுருவோட படகு தான் இயேசுக்கு அவைலபிளாக இருந்தது. அதே போல் தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் எப்பயும் நான் கூப்பிடும்போது அவைலபிளாக இருங்க. அது எனக்கு டயர்டாக இருக்கட்டும், உடம்பு சரியில்லாமல் இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், ஆண்டவர் கூப்பிடும்போது எப்பவும் அவைலபிளாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் படகுகள் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவர் கூப்பிட்ற நேரத்தில் அவருக்கு அவைலபிளாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் நிரம்பத்தக்கதான ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்படி நடக்கும் அப்படின்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் அவருக்கு அவைலபிளாக இருங்க. அவருக்கு எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவருக்கு தேவையான நேரத்தில் அவர் உங்களை கூப்பிடுவார். கூப்பிடும்போது நீங்கள் அவருக்கு அவைலபிளாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்கள் படகுகளை நிரப்புவார், உங்களை எல்லாவற்றிலும் நிரப்புவார். அவர் நிரப்புறதை நீங்கள் உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயும் கூப்பிட மாட்டார், நீங்கள் பிஸியாக இருக்கப்போ தான் கூப்பிடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் உங்களை அவைலபிளாக இருக்கீங்களான்னு கேட்க மாட்டார். நீங்கள் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கும் போது உங்களை அவைலபிளாக இருக்கீங்கன்னு கேட்க மாட்டார். நீங்கள் எங்கே பிஸியாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் அவைலபிளா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும் போது நீங்கள் அவரோட கூட போனீங்களா உங்களை நிரப்புவார். இந்த புதிய மாதம் வரப்போகுது, அந்த மாதம் முழுக்க உங்களை நிரப்புவார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு அவைலபிளாக இருங்க. இந்த மாதம் முழுக்கும் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆராதிப்பேன் வாழ்விலே ஆனந்த துதியோடே, ஆராதிப்பேன் வாழ்விலே ஆனந்த துதியோடே, இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை என்றும் நடத்தும் எபினேசரை, இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரை என்றும் நடத்தும் எபினேசரை, ஆதியந்தம் என்பவரை, அல்பா ஒமேகா என்பவரை, ஆதியந்தம் என்பவரை, அல்பா ஒமேகா என்பவரை ஆராதிப்பேன் என் வாழ்விலே ஆனந்த துதியோடே, ஆராதிப்பேன் என் வாழ்விலே ஆனந்த துதியோடே, சேனைகளின் கர்த்தரே சுவை சோதனையை வென்ற ராஜனை, சேனைகளின் கர்த்தரே சுவை சோதனையை வென்ற ராஜனை, எனக்காய் மரித்த ஆண்டவரை, யாவையும் செய்ய வல்லவரை, எனக்காய் மரித்த ஆண்டவரை, யாவையும் செய்ய வல்லவரை ஆராதிப்பேன் என் வாழ்விலே ஆனந்த துதியோடே, ஆராதிப்பேன் என் வாழ்விலே ஆனந்த துதியோடே, பரிசுத்தர் பரிசுத்தரே சுவை பரம வைத்தியரை, பரிசுத்தர் பரிசுத்தரே சுவை பரம வைத்தியரை, பாவமில்லா ராஜரை, பாவியை நேசிக்கும் பரமரை, பாவமில்லா
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு ஏற்ற துணையை கொடுத்தாரு. அது ஆதாமுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். ஆதாம் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு அவருக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார்ல, அது ஆதாமுக்கு தெரியுமா? சில நேரம் நீங்கள் அப்படியே ஒரு முன்னாடி கிடந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் தனியாக இருப்பது நல்லதல்ல. சில நேரத்தில் அவர் பிரசன்னத்தில் உட்காரும்போது மலை போன்ற பிரச்சனைகள்லாம் எதை குறித்தும் நீங்கள் கவலையே படக்கூடாது. அமைதியாக அவர் முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா காரியத்திற்கும் சில மணி நேரத்திலேயே முடிவை கொண்டு வந்துடுவார். எல்லா காரியத்துலேயும் நான் சொல்கிறேன், பவுல் அத்தனை நாளாக அவருக்கு இருந்த படித்த படிப்பு எல்லாம் அவர் பண்ண வேலையெல்லாம் இல்லை, அவரை ஹிட் பண்ணி அவர் கண் 3 நாளாக கண்ணு போய் 3 நாளாக கண்ணு தெரியாமல் அவர் பிரசன்னத்தில் உட்காரும் போது அவ்வளோ விஷயமும் அவருக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமைதியாக ஆண்டவர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறோம். ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது கான்ஷியஸோடு உங்களை உள்ளே அனுப்ப மாட்டான். ஏன் தெரியுமா? டாக்டருக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுத்துட்ருப்பீங்க, இது அப்படியா இருக்கா, இங்கே வலிக்குது, அது பண்ணுதுன்னு. உங்களை மயக்க மருந்தோடு தான் உள்ளே கொடுதான். ஆண்டவர்கிட்ட பிரசனத்தில் இருக்கும் போதும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் அமைதியாக தான் இருப்பார். நீங்கள் பிரசன்னத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. பல நாள் போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறதை உங்கள் கண்கள் காணும். இப்போ அவர் பெருசாக அவங்க கண்ணுக்கு அவர் பெருசாக தெரியும் போது, நீங்கள் அவரை பெருசாக பார்க்க போகும்போது, இப்போ அவர் பெருசாக தெரியும் போது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், அவரை நீங்கள் பெருசாக வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு நிகராக நீங்கள் வேற ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருந்தீங்களே, அது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லில்லி, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே என்று சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. அத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. அத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே.
பள்ளத்தாக்கில் ஏலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் ஏலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. அல்லேலூயா. முத்தத்துக்கு இருக்கிற பவர் உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது கேட்டால் வித்தியாசமாக சிரிக்கிறீங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருக்கு என்ன செய்யுங்க? செய்யுங்க. ஒருவேளை பாவம் செஞ்சுருக்கீங்கன்னா, ஒருவேளை தப்பு செஞ்சிட்டிங்கன்னா என்ன பண்ணிருங்க? வானத்தை பார்த்து, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கொஞ்சோண்டு எசன்ஸை சேர்த்து அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து ஆண்டவரை கரெக்ட் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. அவர் இந்த முத்தத்தை கொடுத்தோன்னே என்ன பண்ணுவான்னா, அன்பு எல்லாத்தையும் மூடும், திரளான பாவங்களை மூடும். நீங்கள் அவர் மேலே செலுத்துகிற அந்த அன்பு, அந்த முத்தம் அவர் கண்களை மூடுமா, உங்களோட இன்னுமா இருக்காரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆண்டவர் ஒரு முத்தம் கொடுத்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஆண்டவர் அவ்வளோ நேசமாக இருக்கிறார் நம்ம மேலே, அவ்வளோ கிருபையாக இருக்கிறார். நம்ம எந்த காரணத்துக்காகவும் போய் ஆண்டவரை தேட போகலை. எதுவும் நம்மளுக்கு ஒரு அஜெண்டாவே, உண்மைக்கும் சொல்கிறேன், எனக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, வாழ்க்கையில் இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு அது தேடினேன் கிடைக்கல, இதை தேடினேன் கிடைக்கல, எல்லாத்தையும் தேடிகிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை முழுதும் 70 வயசு வாழ்ந்தால் 70 வயசும் தேடுறோம், 100 வயசு வாழ்ந்தால் 100 வயசும் தேடுறோம். ஆனால் அப்படி இல்லை. அவர் உங்களோடே இருந்துகிட்டு இருக்கிறார், உங்களோட பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லமையும் உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் செய்ய முடியாத காரியம், நீங்கள் எதிர்பார்க்க முடியாத காரியத்தை செய்யும்படி அவர் உங்களோடு நின்று கொண்டு உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த அதிசயத்தை, அந்த அதிசய தேவனை, கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறதை உங்கள் கண்கள் காணும். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்பியிருக்கிறேன் என்று. உம்மை போல யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யார் உண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன்,
யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்பில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. அது இன்னும் நிறைவேறாமல் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் குகைகளில் ஒளிஞ்சிருக்கிறான். ஒன்றுமே சம்மந்தம் இல்லாதவன் அரசாணையில் உட்காந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? அபிஷேகம் பண்ணவன்ட்ட எங்கே வரணும்? அரியணையெல்லாம் வரணும். ஆனால் எங்கே இருக்கான்? குகையில் இருக்கான். தாவீதுக்கு ஆண்டவர் அன்றைய அது மாதிரி காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். ஓடிக்கிட்டே இருக்கிறான். காலம் முழுக்கும் பாதி நாள் ஓடிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை வெளியே கொண்டு வர நேரத்து வரைக்கும் சில நேரம் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த காத்திருப்பு காலங்கள் கஷ்டமாக இருந்தாலும் கூட, இப்போ மனசளவில் நான் உடைஞ்சு போயிருக்கிறேன் அப்படின்னா நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கணுமா, இல்லை மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்குன்னு நினைக்கணுமா, இல்லை நான் மேலே வரணும்னு நினைக்கணுமா? உங்கள் மனசாட்சியை பொறுத்தது தான் அது. நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இதை விட்டு நான் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மேல் வைத்த ஒரு அழைப்பு, என் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, என் மேலே ஒரு திட்டம் இருக்குது, என் மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, என் மேலே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, என் மேலே ஒரு அபரிமிதமான கிருபை இருக்குது, ஆண்டவர் வச்ச கிருபை என் மேலே இருக்குதுன்னு நீங்கள் விசுவாசிக்கிற உங்கள் மேலே கர்த்தர் அபரிமிதமாக இறங்கி ஆளுகை செய்வார். அல்லேலூயா. இருக்கிறதுலே லோயஸ்டான இடத்துல நீங்கள் வச்சாலும் கூட நீங்கள் முண்டி மேலே வந்து அந்த லெவலில் உங்கள் இடத்துல, உங்கள் பொசிஷனில் ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வந்து உங்களை வச்சிருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை முறை என்ன சொல்லி உங்களை அமுக்கி கீழே கொண்டு போனாலும் ஆண்டவர் உங்களை மறுபடியும் புஷ் பண்ணி மேலே கொண்டாந்து உட்கார வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நான் சொன்ன காரியங்கள்லாம் மனசில் வச்சிங்க. இந்த புது மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் உங்களோடு துணை நிற்கிறார். எனக்கு நீங்கள் என் மனுஷங்களை உறவினர்களை பற்றி சொன்னேன், மனுஷங்களை பற்றி சொல்கிறேன், எல்லார பற்றியும் சொல்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அவருக்கு நீங்கள் டைம் கொடுங்கன்னு சொல்கிறேன். அவருக்கான அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு தேவைப்படுறப்ப அந்த ஸ்பேஸை கொடுங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறேன். இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதம் கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசிப்பார். நான் ஒரு சாட்சியாகவே சொல்கிறேன். இந்த இடத்தை நாங்கள் ப்ரேயருக்காக நாங்கள் ஆரம்பிக்க போகும்போது ஒன்றுமே இல்லாமல் இதே இடத்துல நின்று நான் ஒரு பாட்டு பாடினேன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நின்று பாட்டு பாடினேன். நான் வந்து ஜான்ஜவராஜ் பாட்டு ஒன்று பாடிட்டு இருந்தேன். உண்மை ஆராதிப்பேன் அழகே பாட உண்மை புகழ ஒரு நாவு பத்தலை அப்படின்னு சொல்லி இங்கே பாடிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் நாங்கள் யோசிக்கல. ஏதோ வருது, செய்கிறோம், போகிறோன்னு. நான் என்ன நிறைவாய் இந்த இடத்துல இவ்வளோ தான் இந்த இடத்துக்கு செய்ய முடியும்னு என்ன நினச்சினோம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல இவ்வளோ தான் செய்ய முடியணும், இவ்வளோ தான் பண்ண முடியும், ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் என்னென்னலாம் நினச்சி இத்தனை நாளெல்லாம் புலம்பியிருந்தனோ எல்லா புலம்பி ஆண்டவர்கிட்ட நான் பேச வேண்டிய ஒரே ஒருத்தர் அவர் தானே. அவர்கிட்ட நம்ம கேட்க போகும்போது நம்ம இப்படியெல்லாம் செய்யணும் ஆண்டவரெல்லாம் கேட்கல. இங்கே ஒரு நிலையான பள்ளிக்கூடமாக இந்த ஸ்கூலாக அதை மாற்றணும்னு ஒவ்வொரு காரியத்தையும் திட்டத்தையும் திராணியையும் அவர் தான் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஜெபம் நடக்கிறதுனால இந்த பள்ளிக்கூடம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரோட ஜெபமும் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஒரே நிமிஷம் அமைதியாக தான் இருந்து அவர் நேராக பாருங்களேன். பர்வதங்கள் மெழுகு போல உருகி வருகிறதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவா நான் எதனால் விசேஷித்தவன் என்று அவரை நோக்கி பாடலாம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை நீதம் யோசிப்பவன். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை நீதம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான
விசேஷித்தவன். ராஜா நான் அதை நீதம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை நீதம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. அவன் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. அவன் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் எல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். திருப்பி என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை நீதம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை நீதம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. உங்கள் ஏக்கத்தை எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லா ஏக்கத்தையும் கர்த்தர் தீர்க்க போகிறார். இந்த மாதத்தில் புது மாதம் வரப்போகிற மாதத்தில் கர்த்தர் உங்கள் ஏக்கமெல்லாம் தீர்த்து உங்களை சந்தோஷமாக இருக்கும்படி நான் உன்னை என்ன பர்பஸுக்காக நான் கொண்டு வந்தனோ அந்த பர்பஸை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார். ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பெரிய காரியங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். கர்த்தர் நித்தியமாய் உங்கள் வீட்டில் தங்கி தாபரிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். ஒருவனும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த கிருபையை உங்கள் சிரசின் மேல் எழுதுவல். ஆணி பாய்ந்த கரங்கள் உங்கள் தலைமையில் வைக்கப்படும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும். பொல்லாங்கனை நிர்மூலமாக்கி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை இன்னுமாய் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், கட்டுவார். எல்லா பிரச்சனைகளும் நிர்மூலமாக ஆண்டவரே நாங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கலையே நினைச்ச எல்லா காரியங்களும் இந்த வருகிற மாதத்தில் நடந்தே தீரும். இயேசுவின் நாமத்தினால் அதை உங்கள் கண்கள் காணும். ஆசீர்வாதம் பெருகும். சந்தோஷம் நீரூற்றாய் ஓடும். மலைகள் மெழுகு போல, பருவதங்கள்லாம் மெழுகு போல உருகி வருகிறதை உங்கள் கண்கள் காணும். ஆசீர்வாத மாதமாக இந்த புதிய வரப்போகிற மாதம் வரும். ஆமையும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். ஆண்டவரை என் வாழ்க்கையில் எல்லாம் மாறும்ன்ற விசுவாசத்தோடு நிற்கிற உங்கள் மேல் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழ் நீங்கள் மறைந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் உங்களோடு பேச கிருபையாய் என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. இனியால என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க இனியால நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. 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 என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே ஆண்டவரே நிரப்புங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க. என்ன நிரப்பிடுங்க. நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியினாலே நிரப்பி
வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியிலே நிரம்பணுமே. மூழ்கணுமே நான் இன்னும் மூழ்கணும், இன்னுமாய் நாளே மூழ்கணுமே. நிரம்புங்க நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பிடுமே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். நிரப்பிடுங்க என நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்புங்கப்பா, இன்னும் நிரப்புங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. இன்னுமாய் ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினா இன்னுமாய் வல்லமை. வானம் திறக்கப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை. எஸ் மாஸ்டர், அபிஷேகம் இன்னுமாய் அபிஷேகம் அபரிமிதமாய் ஊற்றப்படுகிறதை கண்கள் காணட்டும். இன்னுமாய் நிரப்புங்க 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 நிரப்புங்க. எஸ் டாட், எஸ் டாட், யூ ஆர் a supernatural God. எஸ் டாடி, இப்பொழுது அந்த மகிமையின் மேகம் அக்கினி இறங்குகிறதுக்காய், அக்கினி இறங்குகிறதுக்காய், கர்த்தர் கண்மலையா இறங்குகிறதுக்காய், அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படுகிறதுக்காய், இன்னுமாய் கிருபை இறங்குகிறதுக்காய். நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதபடிக்கு கர்த்தரின் வல்லமை கடந்து வருகிறது. எங்கள் கண்கள் காணட்டுமே ராஜா. அபிஷேகத்தின் வல்லமை ஒருவனும் கூடாத, ஒருவனும் செய்ய முடியாத திட்டத்தையும் கிருபையும் எங்கள் மேல் வைத்தவர் இப்பொழுது உங்களை நிரப்புகிறதை எங்கள் கண்கள் பார்க்கிறதற்காய். ரீஷா தாடா கவரலா ரீ ஹந்தூரா தாடா கவரிக்க தரலா. இன்னும் மகிமையின் மேகம் அபிஷேகமாய் இறங்குகிறதை, அபிஷேகமாய் இறங்குகிறதை. வானம் தொட்டு ஆண்டவரே, வானம் திறக்கப்பட்ட அபிஷேகம் ஊற்றப்படுகிறதை நிரப்புங்க ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. சபையை விட்டு ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதபடிக்கு என் தேவன் நிரப்புகிறார். இன்னுமாய் வல்லமையாய் நிரப்புகிறார். ஆவியினாலே நிரப்புகிறார். ஒருவனும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த சத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உன் பலன் கொண்டு தினமனதாய் இரு மகளே. எல்லா பொல்லாங்கனையும் உன்னை விட்டு விலக்குகிறார் இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுதும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள்ளாய் கடந்து வருகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் உன் வாழ்க்கையில குறிச்சுக்க. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய். உன்னை மேற்கொள்ள ஒருவனும் இல்லை. நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று வாக்கு